Hi friends, this is Vijay from Dhruvam Academy. So நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் நியூ புக் தமிழில் உள்ள இயல் 1 துணைப்பாடம் சொலவடைகள். ஓகேங்களா, இங்கே ஒரு பொம்மலாட்டம் மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் வந்து ஒரு கதை வந்து போகுது. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த துணைப்பாடத்தை கொண்டு போகிறாங்க. ஆக்சுவலாக சொலவடைகள் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பழமொழி, கிராமத்தில் பேச்சு வழக்கில் இருக்கிற பழமொழி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இங்கே ஒரு கதை வந்து ஒன்று சொல்கிறாங்க. அதாவது ஒரு பொம்மலாட்டம் வந்து நடக்குது. அந்த பொம்மலாட்டத்தை பேஸ் பண்ணி ஒரு கதை வந்து போகுது. அம்மா அப்பா ஒரு பையன் வந்து இருக்கான். ஸோ அதில் வந்து கதை சொல்லி அந்த பொம்மலாட்டத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னா அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், அதாவது படிக்க மாட்டேங்கிறான், ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறான். அவனுக்கு ஸ்கூலுக்கு போய் படிக்கிறதுல விருப்பமே இல்லை, விளையாட்டுத்தனமாக இருக்கான். என்ன அட்வைஸ் பண்ணாலும் அவனை வந்து கேட்டுக்கு காதில் கொடுத்து கேட்க மாட்டேங்கிறான். அப்படி போகும்போது கட்டாயப்படுத்தி வந்து அவனை வந்து ஸ்கூலுக்கு வந்து அனுப்புகிறாங்க. அப்பயும் அங்கேருந்து வந்து ஓடிடுறான். ஓடிட்டு எனக்கு விளையாடுறதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி அங்கே ஒரு எறும்பை பார்க்குறான். அந்த எறும்புக்கிட்ட போய் விளையாடவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அந்த எறும்பு வந்துட்டு உனக்கு தான் வேலை கிடையாது, எனக்கு வந்து உணவு சேகரிக்கிற வேலை இருக்குது, நான் விளையாட வர முடியாது, அங்கே பார்த்து தேனி இருக்குது, அந்த தேனிகிட்ட போய் நீ விளையாட கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எறும்பு சொல்லிடுது. தேனிகிட்ட போய் கேட்குறான், தேனியும் வந்துட்டு வர முடியாதுன்னு சொல்லிடுது. அதுக்கு அடுத்தது ஒரு பொதிமாடுகிட்ட போய் கேட்குறான். ஸோ அதுவும் வந்து எனக்கு ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுது. அதுக்கடுத்தது ஆமையும் வந்துட்டு வேலை இருக்குதுன்னு சொல்லி தட்டி கழிக்குது. முயல்கிட்ட வந்து போய் கேட்குறான். முயலும் வந்துட்டு போன தடவை நான் வந்துட்டு தூங்கிட்டு இருந்தேன், அதனால் நான் ஆமைகிட்ட தோத்துட்டேன், இந்த தடவை வந்துட்டு எனக்கும் வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அது வந்து சொல்லி முடிக்குது. ஸோ இந்த கதை வந்து என்டையராக வந்து போகும்போது இடையில ஒவ்வொரு கதைக்கும் இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழமொழியை வந்து சொல்லிகிட்டே வராங்க. ஸோ அதை தான் வந்து சொலவடைகள், அதாவது கிராமத்தில் வழங்கி வர பேச்சு வழக்கில் இருக்கிற பழமொழிகள் அப்படிங்கிறது அர்த்தமாகும். ஸோ இதெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்க மாட்டாங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. எப்படின்னா இப்போ புண்ணுக்கு மருந்து போட முடியும், புடிவாதத்துக்கு மருந்து போட முடியாது அப்படிங்கிறது அந்த பையன் வந்து அடம்பிடிச்சி நான் வந்துட்டு இதுக்கே போக மாட்டேன், ஸ்கூலுக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பழமொழியை வந்து சொல்லி அவனோட புடிவாதத்தை யாரும் மாற்றவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பழமொழியை வந்துட்டு சென்டென்ஸாக கொடுத்துட்டு ஸோ அதுக்கு ரிலேட்டாக ஒரு 4 ஆப்ஷன் வந்து 4 ஒரே மாதிரியான ஆப்ஷனாக கொடுப்பாங்க. அதாவது 4மே அதுக்கு ஆன்சராக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பார்க்கும்போது ஆக்சுவலாக அதுக்கு உண்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அணை உடஞ்சி போன வெள்ளம் அழுதாலும் வராது, அணை உடஞ்சி வெள்ளம் வந்து போயிடுச்சு அப்படின்னா என்னதான் நம்ம வந்து அழுது புரண்டாலும் திரும்ப வந்து அந்த வராது, தண்ணி வந்து போனது தான். இப்படி கொடுக்குற பழமொழியை டேஷ் உடஞ்சி போனால் வெள்ளம் அழுதாலும் வராது, இல்லை அணை உடஞ்சி போன வெள்ளம் டேஷ் வராது அப்படிங்கிற மாதிரி இதுக்கு வந்து ஒரு டேஷ் வந்து கொடுத்து அதை வந்து ஆப்ஷனில் கூட கேட்கலாம். இந்த மாதிரி 2 விதமாக உங்களுக்கு கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் ஜென்ம பகை, எறும்பு ஊற கல்லும் தேயும், இந்த மாதிரி பழமொழிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எறும்பு ஊற கல்லும் தேயும் இதுவும் டேஷ் கொடுத்து கேட்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் வந்து ஒரு 4 கொடுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து எப்படி அர்த்தம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு குறும்பு செய்கிற பையனை ஸ்கூலில் வாத்தியார் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி திருத்துறது அர்த்தமாகும். அப்படி இல்லை அப்படின்னா குறும்பு செய்கிற பையனோ இல்லை பொண்ணோ அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி திருத்துற மாதிரி எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அறிவுரை சொல்லி அவனை திருத்திட்டாங்க. அப்படி இல்லை அப்படின்னா எறும்பு ஊற கல்லும் தேய்ங்கிற மாதிரி அதுக்கு இன்னொரு அர்த்தம் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம மேக்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறோம், மேக்ஸ் வந்து சுத்தமாக ஸ்டார்டிங்கில் வந்து வரலை, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ண அந்த மேக்ஸ் வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிருது. ஓகேங்களா. எந்த சம்மாக இருந்தாலும் சால்வ் பண்ணுறோம். இல்லை ஒரு டிராயிங் வந்து வரைகிற ஆரம்பிக்கிறோம். டிராயிங் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த போர்ட்ரேட்லாம் ஒருத்தவங்களை பார்த்தோன்னே ஒரே மாதிரி வரைகிறது வரலை, அதே மாதிரி வரைகிறதுக்கு நமக்கு வரலை. கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ண நாளடைவில் என்ன ஆகுது அப்படின்னா அதே மாதிரி நமக்கு வரைய வந்துடுது. ஒரு ஃபோட்டோ மாதிரி நம்மளால் பார்த்து வரைய வந்துடுது. இப்போ எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படிங்கிறத இப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பழமொழியை கொடுத்துட்டு அந்த பழமொழிக்கான ஆப்ஷன் 4மே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது வாத்தியார் வந்து அறிவுரை கொடுத்து அந்த குழந்தைய வந்து திருத்துறாங்க, அதுவும் இதுக்கு ரிலேட்டடாக இருக்கும். இல்லை பை ப்ராக்டிஸ் பண்ண எந்த ஒரு விஷயம் நமக்கு வந்துடும், அது வந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கிடச்சி அது நமக்கு ஈஸியாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரியும்
இந்த பழமொழிக்கு உண்டான ரிலேட்டான மீனிங் மாதிரி கொடுத்து அதை வந்து ஆப்ஷனில் வந்து கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த துணைப்பாடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பழமொழிகள் அல்லது சொலவடைகள் வந்து நிறையா கொடுத்துருக்குறாங்க. அதில் நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 பார்த்தோம். ஸோ இதே மாதிரி இதில் உள்ளது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இதுலேருந்து கொஸ்டின்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு அடுத்து இதில் கதையெல்லாம் கேட்க மாட்டாங்க. கேட்டால் வந்துட்டு இந்த பழமொழிகள் கொடுத்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது இந்த சொலவடைகளில் இந்த பொம்மலாட்டம், இந்த சொலவடைகள் இந்த பொம்மலாட்டம் பகுதியில் உள்ள தீம் என்ன, அதாவது நீதி, இந்த கதையில் உள்ள நீதி என்ன அப்படிங்கிறது கொஸ்டினாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இதோட நீதி, அதாவது தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் வேலை இருக்குது, அதாவது வேலை இல்லாத சும்மா இருக்கிற ஆளே கிடையாது, எல்லாருக்கும் அவங்கவுங்க ஒர்க்கை வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போ அந்த பையன் வந்து என்ன பண்ணுறான், நமக்கான வேலை வந்து படிக்கிறது தான். அதாவது பள்ளி பருவத்தில் பசங்களுக்கு உண்டான வேலை என்ன, படிக்கிறது. ஸோ நமக்கான வேலையும் இருக்குது அப்படிங்கிறத இந்த கதை மூலியமாக அந்த பையன் தெரிஞ்சு திருந்திக்கிறான் இந்த கதையில். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த கதையில் பொம்மலாட்டத்தில் சொல்ல வர மைய கருத்து, நீதி, தீம், எதை வேணாலும் சொல்லிக்கலாம். பள்ளி பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு படிக்கிறது தான் முதல் வேலை அப்படிங்கிறத சொல்லி இந்த துணைப்பாடத்தை வந்து முடிக்கிறாங்க. இங்கே சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமான்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஒரு பழமொழி வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு எப்படி நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து நிறையா சக்ஸஸ் பண்ணணும், வாழ்க்கையில் வந்து பெருசாக சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும், மனசுக்குள்ளே நம்ம இருக்கும். அதே தான் நமக்கு வந்து கனவாகவே நினச்சிட்ருப்போம், அதுதான் வாழ்க்கையாகவே நினச்சிட்ருப்போம். ஆனால் நினச்சிட்டு இருந்தால் மட்டும் பத்தாது, லைஃப்பில் அதை எக்ஸிக்யூட் பண்ணால் தான் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ கனவு வந்து யார் வேணாலும் காணலாம். கனவு காண்றத நம்ம இறங்கி வந்து ஃபீல்டில் எக்ஸிக்யூட் பண்ணணும். என்ன நினச்சோமோ அதுக்கான ஸ்டெப்பை ஒன்றுனாச்சும் நம்ம எடுத்து வைக்கணும். ஸோ சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்காகுமானா, சொப்பனத்தில் வந்து அரிசி இருக்குது அப்படின்னா சோத்தில் போட்டு அது வந்து சோறுக்கு கிடைக்குமா, அதை வந்து வெவிச்சோம் அப்படின்னா கிடைக்காது. அதே போல் சொப்பனத்தில் ஒரு தாட் வருது, நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு ஆள் மனசில் இருக்குது அப்படின்னா அது எக்ஸிக்யூட் பண்ணால் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அர்த்தம் இதை எடுத்துக்கலாம். அதே போல் 1000 களம் நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி போதும் அப்படின்னா, 1000 களம் நெல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மலை மாதிரி குமிச்சு வச்சுருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஒரு அந்து பூச்சின்னா அந்து வந்து என்ன பண்ணும், அந்த பூச்சி வந்து நெல்லெல்லாம் காலி பண்ணிவிடும். ஓகேங்களா? அது அப்படியே எங்கள் இனப்பெருக்கம் பண்ணி எல்லாத்தையும் வந்து அழிச்சிடும், அப்படியே பவுடராகிடும். நெல்லெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பவுடராக போயிடும். ஸோ நமக்கு என்ன தான் கான்ஃபிடெண்ட்டாக மனதைரியம் இருந்தாலும் ஒரே ஒரு நெகட்டிவ் தாட் என்ன தான் நம்ம வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இதை அச்சீவ் பண்ணியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி தாட் இருந்தாலும், ஒரே ஒரு நெகட்டிவ் தாட் நமக்கு இருந்தால் போதும், எவ்வளோ நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அந்த நெகட்டிவ் தாட் தான் நமக்கு மேலே வந்துட்டுருக்கோம். ஸோ அதனால் நெகட்டிவ் தாட்டை விட்டுட்டு ஃபுல்லாக நம்ம என்ன டிசைராக நம்ம இறங்குறோமோ அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு இறங்கலாம். ஒரே ஒரு அந்து பூச்சி போதும் எல்லாத்தையும் வந்துட்டு வீண் பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி நமக்கு ஒரே ஒரு நெகட்டிவ் தாட் போதும் நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவலை காலி பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது அதிர அடித்தா உதிர விளையும் அப்படின்னா, ஒன்று நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கான விடாமுயற்சி வந்து இருந்துகிட்டே இருக்கணும். விடாமுயற்சியாக வந்துட்டு திரும்ப அதை செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நினச்சதை அச்சீவ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தமாகும். ஸோ இதே மீனிங் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்த எறும்பு ஊற கல்லும் தேயிலையும் நம்ம வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். நம்ம மேட்ச் பண்ணிக்கிறது தான். ஒரு பழமொழி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஸோ அதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்கன்னா, ஸோ எந்த மீனிங் இதுக்கு ரொம்ப க்ளோஸ்டாக ரிலேட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து, ஸோ தனியாக அதை ப்ரிப்பேர் பண்ணணும்னு நமக்கு தேவை கிடையாது. இந்த பழமொழியை பார்க்குறீங்க, அதுக்கான ஆப்ஷனை பார்க்குறீங்க, ஸோ அது எது க்ளோஸ்டாக ரிலேட்டடாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது கார்த்திகை மாதம் பிறையை கண்ட மாதிரி அப்படின்னா, அந்த அத்தி பூத்தார் போல் இந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா. அத்தி அப்படிங்கிறது பூக்காது, ஸோ அதே போல் நேரடியாக காய்க்கும் தான். ஸோ அத்தி பூத்தால் போல்னால் எப்பயாவது இருக்கிற மாதிரி. அப்போ கார்த்திகை மாதம் பிறையை கண்ட மாதிரினா, கார்த்திகை மாதம் பிறையை பார்க்குறது ரேர். அதாவது கார்த்திகை மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு மழை பெஞ்சிட்ருக்கும், நைட்டும் பகலும் வந்து மழை பெஞ்சிட்ருக்கும். மேக்ஸிமம் நைட்டு வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால மேகமூட்டமாக இருக்கிறது நம்ம நிலாவை வந்து பார்க்க முடியாது. ஓகேங்களா? கார்த்திகை மாதம் பிறையை கண்ட மாதிரி அப்படிங்கிறத இதுக்கான அர்த்தத்தை நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இதுக்கு க்ளோஸ்டாக ரிலேட்டடாக கொடுக்குற அந்த மீனிங் வந்து ஆப்ஷனில் கொடுத்தாங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளால் ஆன்சர் பண்ணிட முடியும். அதுக்கு அடுத்தது அமாவாசை இருட்டில் பெருச்சாலைக்கு போன இடமெல்லாம் வழி தான் அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஸோ நமக்கு ஒரு டெஸ்டினேஷன் இதுதான் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது எந்த ஒரு டெஸ்டினேஷனும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணாமல் நம்ம லைஃப்பில் இருந்தோம் அப்படின்னா, ஸோ நடக்கட்டும் அப்படின்ட்டு இருந்தோம்னா அவ்வளோதான், நம்ம லைஃப் வந்து வீணாக போயிடும். ஏதோ ஒரு வழியில் போயிட்டே இருக்கோம். என்ன தான் நம்ம கடைசியில் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா டைம் தான் நம்ம நிறைய வேஸ்ட் பண்ணியிருப்போம். அது வந்து நம்ம நிறைய அச்சீவ்மெண்ட் எதுவுமே நம்ம பண்ணியிருக்க மாட்டோம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் அள்ளுறவன் பக்கத்தில் இருந்தாலும் கிள்ளுறவன்
பக்கத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. இப்போ நம்ம குரூப் ஸ்டடியாக வந்து படிச்சுட்ருக்கோம் அப்படின்னா, நம்மளை விட காம்படிட்டர் அதிகமாக அங்கே படிச்சுட்ருக்கான், நம்ம ஒரு குரூப்பில் உட்காந்து நம்ம படிச்சுட்ருக்கோம் அப்படின்னா, பக்கத்தில் நம்மளோட படிச்சுட்டு இருக்கிறவன் நல்லா படிக்கிறான், நல்லா வந்துட்டு மனப்பாடம் பண்ணி நல்லா வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறான் அப்படின்னா, நம்மளால் அதை பண்ண முடியலன்னா அவனோட நமக்கு வந்து ஒரு போட்டி இருக்குது அப்படின்னா, அந்த போட்டி எப்படி இருக்கும், ஒரு பாசிட்டிவான போட்டியாக இருக்கும். அவனை மாதிரி நம்ம வந்து பண்ணணும். ஸோ அந்தளவுக்கு அவன் கெப்பாசிட்டியில் இருக்கான், அவன் என்னென்ன பண்ணுறான் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த கெப்பாசிட்டியை நம்மளால் வளர்த்துக்க முடியும். ஓகேங்களா? கில்லுறவன் பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னா, ஒரு குரூப்பில் வந்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, இதெல்லாம் வராது, இது நம்மளால் முடியாது, இது செய்யக்கூடாது, செஞ்சாலும் வராது, இதெல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க பக்கத்தில் இருந்தால் அவனும் உருப்பட மாட்டான், நம்மளையும் உருப்பட விட மாட்டான் அப்படிங்கிறத நம்ம அர்த்தமாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் உள்ள சொலவடைகளை நம்ம லைஃபுக்கு ரிலேட்டடாக நான் வந்துட்டு அர்த்தங்கள் வந்து நான் சொல்லிகிட்ருக்கேன். ஒவ்வொருத்தவங்களோட பார்க்குற விதத்தில் வந்துட்டு இந்த அர்த்தம் வந்து மாறுபடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் மீனிங் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இது ஒரு பழமொழிகள் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா இதுக்கு ரிலேட்டடாக என்ன வேணாலும் கொடுக்கலாம். அது எது க்ளோஸ்டாக ரிலேட்டடாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி.